நான் கொஞ்ச நேரம் தான் இங்க இல்ல, அதுக்குள்ள இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்ல. இப்போ உன்னோட வயிறு பெட்டரா ஃபீல் ஆகுதா? லஞ்ச்ல 3 பாக்கெட் பால் குடிச்சது ஒத்துக்கலன்னு நினைக்கிறேன். சரி, நீ எதுக்கு இப்ப விச்சா நடிக்கிற நிஷிமுரா? எதுக்காகனா இவதான் பயங்கரமா இருக்கா, இவளுக்கு தான் சூட் ஆகும்னு சொன்னாங்க. ஓ, விச்சா விச்சனா என்னாச்சு? ஒரு விச்சா இருந்தாலும் நீ ரொம்ப கியூட்டா இருக்கியே. ஏய் தக்காதா, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? நம்ம நிஷிமுராவை பத்தி பேசுறோம். அவதான் மரணத்தின் நிழல். உண்மையான விச்ச எந்த அளவுக்கு பயங்கரமா இருப்பாங்கன்னு உங்க யாருக்கும் தெரியாது போல. நீ என்ன பேசிட்டு இருக்க? விச்சஸ் எல்லாமே பார்க்க வயசானவங்க மாதிரியும் மோசமாவும் இருப்பாங்க. வினோதமான போஷன்ஸ் உருவாக்கி ஊருக்குள்ள இருக்க எல்லா குழந்தைகளையும் சாப்பிடுவாங்க. அதனால யாரு விச்சோட கேரக்டர் ப்ளே பண்றாங்களோ அவங்க பார்க்க ரொம்ப பயங்கரமா இருக்கணும். இந்த மாதிரி கியூட்டான காஸ்டியூம்ஸ போடவே கூடாது. டேங்க் டாப்போட இருக்கிற ஒரு விச். இந்த காஸ்டியூம் தான் கியூட்டா இருக்குல்ல? உன்னோட கண்ணுக்கு மட்டும்தான் இந்த காஸ்டியூம் ரொம்ப கியூட்டா இருக்கிற மாதிரி தெரியுது. இது கியூட்டா இருக்குங்கிறதுக்காக நான் ஒன்னும் உருவாக்கல. மிச்ச மீதி துணியை வச்சுதான் நான் இதை ரெடி பண்ணேன். ஓ அப்படியா? நிஷிமுரா போட்டிருக்கிறதுனாலதான் இந்த ட்ரெஸ்ஸே பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்கா. இது உனக்கு சூட் ஆகுதுன்னு எல்லாரும் சொல்றாங்க பாரு. உண்மையிலேயே சூப்பர்ல நிஷிமுரா. ஆனா அந்த கேரக்டருக்கு ஏத்த மாதிரி நீ கொஞ்சம் கூட பயங்கரமாவே இல்ல. அதுக்கு ஏத்த மாதிரி உன்னை மாத்திக்கணும். உண்மையிலேயே நீ பாக்குறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்க. ஆமா, எனக்கு நல்லாவே புரியுது. இளையுதிர் காலம் வந்துருச்சு. எங்களுக்கு இன்னும் நிறைய வேலை இருக்கு. ஐயோ, எவ்வளோ கியூட்டா இருக்கு. ஆனா யூகிகோ, நான் இந்த Dress போடுறதால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? எந்த பிரச்சனையும் இல்ல. எனக்கு இந்த Dress பத்தவே பத்தாது. ஆனா போன வாட்டியும் நீங்க எனக்கு துணி கொடுத்தீங்களே. இங்க பாரு, நீ எதுக்கும் கவலைப்படாத. இத போட்டுக்கிட்டு ஸ்கூல் ஃபெஸ்டிவலுக்கு வா. ஸ்கூல் ஃபெஸ்டிவலா? ஆமாமா, நீயும் தக்காதாவும் வரணும். அது பப்ளிக் ஓபன் தான். பக்கத்துல இருக்கிற எலிமெண்டரி ஸ்கூல் பசங்க எல்லாரும் ஒவ்வொரு வருஷம் வருவாங்க. ஆமா, என்னாச்சு? ஒன்னும் இல்ல. என்ன மாதிரி ஒரு பொண்ணு இந்த மாதிரியான அழகான காஸ்டியூமை போட்டா அது நல்லா இருக்குமா? நான் வந்துட்டேன். நீங்க கேட்ட சோயா சாஸ வாங்கிட்டு வந்துட்டேன். அட, இது நான் நினைச்ச மாதிரியே இல்லையே. என்ன பேசுற நீ? இது அவளுக்கு சூப்பரா இருக்கு. ஓ, அதனாலதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நிஷிமுரா, நீ பாக்குறதுக்கு கொஞ்சம் கூட மரணத்தின் நிழல் மாதிரியே இல்ல. இன்னைக்கு நிஷிமுரா, நீ ஒரு சாதாரண பொண்ணு மாதிரி ரொம்ப கியூட்டா இருக்க.
அப்படின்னா நீ தான் இவளை ப்ரொடெக்ட் பண்ணணும், ஓகே? சரியா சொன்ன. நிஷிமுராவை நான் தான் காப்பாத்தி ஆகணும். எல்லாத்தையும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா எடுத்துக்கிறியாடா? ஆனா என்னன்னே தெரியல. எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. வெல்கம் வெல்கம். இத கொஞ்சம் ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? பிரமாதம் பிரமாதம். இங்க பாக்குறதுக்கு எல்லாம் டேஸ்டியா இருக்கு. நீங்க 2 பேரும் இங்க வந்ததுக்காக ரொம்ப தேங்க்ஸ். இந்த அவுட்ஃபிட் ரொம்ப சூப்பரா இருக்கே. டடா! ஃபெஸ்டிவல் டைம்னா அப்படிதான். எங்க ஸ்கூல்ல எங்க உயிரை பணைய வச்சு இந்த ஈவென்ட்டை நாங்க நடத்துவோம். உங்க உயிரை பணைய வச்சா? அக்கா நீ பாக்குறதுக்கு ரொம்ப கூலா இருக்க. நீயும் பார்க்க ரொம்ப அழகா இருக்கடா. நிஷிமுராவை கூடவே இருந்து பத்திரமா பாத்துக்கோ, ஓகேவா? நீங்க எங்க கூட ஜாயின் பண்ண போறது கிடையாதா? நான் என்னுடைய கடையை பாத்துக்கணும்ல. நான் தான் இந்த கேஃபேயோட அழகான போஸ்டர் கேர்ள். தக்காதா, ரொம்ப சீன் போடாத. அக்கா அவங்க உன்னதான் கிண்டல் பண்ணிக்கிட்டு போறாங்க. ஐம் சாரி, என்னால உங்க கூட வர முடியாது. பரவாயில்ல. அப்படின்னா நாங்க 2 பேர் மட்டும் தானா? அது கிட்டத்தட்ட கேக்குறதுக்கு ஒரு டேட் மாதிரி இருக்கே. ரொம்ப கியூட்டா இருக்காங்கல்ல? ஆமா, சரியா சொன்ன. இந்த ஸ்கூல் ஃபெஸ்டிவல் ரொம்ப ஃபன்னா இருக்கு. யூகிகோ நமக்கு இந்த பூத்ஸ்க்காக நிறைய டிக்கெட்ஸ் கொடுத்திருக்காங்க. நாம அவங்களுக்கு அப்புறமா தேங்க்ஸ் சொல்லணும். ஹேய் ஹேய், அடுத்து நம்ம எங்க போகலாம்னு சொல்லு. கிரிப்ஸ்க்கு போலாமா? சாக்கோ பனானா? அஹ், அஹ், இப்போதைக்கு கொஞ்சம் பிரேக் எடுத்து போமே. கேண்டி ஆப்பிள்ஸ் டெசர்ட்காக வாங்குவோம். அஹ், ம். மிடில் ஸ்கூல் உண்மையிலேயே சூப்பரா இருக்கு. எல்லாரும் இங்க வளர்ந்தவங்களா இருக்காங்க. நம்மளும் இவங்கள மாதிரி ஆவோமா? இவங்க எல்லாரும் மாதிரியும் வளர்வோமான்னு கேக்குறியா? ம் ம் நிஷிமுரா, ஏன்னு எனக்கு சரியா தெரியல. நான் ஃபியூச்சரை பத்தி நினைச்சாலே எனக்கு கொஞ்சம் சோகமா இருக்கு. ஓ, என்ன மன்னிச்சிரு. நம்ம இங்க என்ஜாய் பண்ணதான் வந்திருக்கோம். இல்ல இல்ல, எனக்கு புரியுது. இப்ப நம்ம எல்லாத்தையும் என்ஜாய் பண்றோம். ஆனா வளர்ந்துட்டா அதுல என்ஜாய் பண்ண முடியாது, அப்படிதானே? ஆனா எனக்கு இப்ப கிடைக்கிற சந்தோஷம் எனக்கும் நிக்காம கிடைக்கணும்னு ஆசை. ஆனா அதுக்கும் கண்டிப்பா நான் ஏதாவது பண்றேன். எப்பவும் நீ ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது நிஷிமுரா. உன்னை தினமும் சிரிக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்றேன். என் கூட எப்பவுமே இருக்கிறதுக்காக தேங்க்ஸ். இல்ல இல்ல, நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். என்னன்னு தெரியல, இப்ப அந்த எல்லா சகமும் போயிடுச்சு. என்ன அதுக்குள்ளயா? நான் உன்னை பார்த்தேன் தக்காதா. ஆ, நீ அந்த மரணத்தின் நிழல் கூட டேட்டுக்கு போயிருந்தல்ல? டேட்டா? யுகாட்டா காஸ்டியூம்ல அந்த மரணத்தின் நிழல் கூட சுத்திக்கிட்டு இருந்தீங்க. அதான் அங்க மிடில் ஸ்கூல்ல. ஆ, யுகாட்டால பார்க்க அவ ரொம்ப அழகா இருந்தால. அத பத்திலாம் நான் கவலைப்பட வேண்டியது இல்ல. நீங்க 2 பேரும் அப்போ டேட்டுக்கு போனீங்களா? ஆ, நாங்க 2 பேரும் பேசி சுத்திக்கிட்டு தான் இருந்தோம். அதுக்கு பேர் தான் டேட்டுன்னு சொல்லுவாங்க. என்ன நிஜமாப்பா சொல்றீங்க? நான் இது வரைக்கும் டேட்டுக்கு போனதே இல்ல. என்னோட ஃபர்ஸ்ட் டேட் நிஷிமுரா கூட நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. நான் அத கேட்கல. நானா இருந்தா போயிருக்கவே மாட்டேன். மரணத்தின் நிழல் கூடலாம் யாரு வெளிய போவா? இரு, என்ன பேசுற? நம்ம கடவுளை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். கடவுளா? ஆமா, மரணத்தோட கடவுள். இருந்தாலும் கடவுள் கடவுள் தானே. அப்ப உனக்கு இதுல பிரச்சனை இல்லையா? நான் மட்டும் நீங்க 2 பேரும் வெளிய போன விஷயத்த ஸ்கூல் ஃபுல்லா பரப்பி விட்டேன்னு வையேன், கடைசி வரைக்கும் எல்லாரும் உன்னை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. என்ன? அது வந்து உனக்கு புரிஞ்சிருச்சா? உனக்கு தான் அது மிகப்பெரிய அசிங்கம். ஆமா, எல்லாரும் என்ன வந்து புகழ்வாங்களே. போச்சுடா. ஆ. எங்களோட ஃபீல்ட் டே வர்றதுக்கு நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கிக்கிட்டே இருந்தது.
ஓ பிரமாதம். இங்க ஃபீல்ட் டேக்கு 5 டீம்ஸ் வருவாங்களா? எங்க பழைய ஸ்கூல்ல ரெட் ஒயிட் 2 டீம் மட்டும்தான் இருக்கும். எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஃபுட் ரேஸ்ட், பால் டோஸ்ட், ஜெயின் பால ரோல் பண்றது, அந்த பிரெட் ஈட்டிங் கான்டெஸ்ட் என்கிட்ட விட்டுரு. ஆமா, என்னாச்சு? நீ என்ன கேக்குற? நீ எக்ஸைட் ஆகுற மாதிரியே தெரியல. அப்படின்னா உனக்கு இந்த ஃபீல்டு டே பிடிக்காதா நிஷிமுரா? அது ஃபீல்டு டே வேற இப்ப நெருங்கிக்கிட்டே இருக்கே. கண்டிப்பா நம்ம தோத்து போகவே கூடாது. மரணத்தின் நிழலோட சாபம் தான் இது எல்லாத்துக்கும் காரணம். உன் சாபத்தோடைய பவர்னால நம்மளால ஃபீல்ட் டேல ஜெயிக்க முடியாதா? அவங்க இஷ்டத்துக்கு சொல்லிட்டு போறாங்க. மரணத்தின் நிழலுடைய டீம் எப்பவும் ஜெயிச்சதே கிடையாது. ஓ, அப்படின்னா உன் சாபத்தோட பவரை உன்னாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியாதா? நான் அப்படி சொல்ல வரலையே தக்காதா. கேட்கவே ஆசமா இருக்கு. நீ உன் பவரை யூஸ் பண்ணதே இல்ல. இருந்தாலும் யாரு வின் பண்ணணும்னு அதுதான் முடிவு பண்ணுது. இது ஒண்ணு சந்தோஷப்படக்கூடிய விஷயம் கிடையாது. அட, அது மரணத்தின் நிழலோட டீம் எப்பவுமே ஜெயிக்கவே இல்லனா இந்த முறை ஜெயிச்சா வித்தியாசமா இருக்கும். ஆ, நீ என்ன சொல்ல வர? தோக்க முடியாத டீம் கடைசியில ஜெயிக்குதுன்னா நிஷிமுரா உன்னுடைய பவர்ல என்னமோ இருக்குன்னு உனக்கு தெரியலையா? ஒருவேளை நான் சொல்றது உண்மையா இருந்தா நாம இந்த மேட்ச்ல ஜெயிச்சா என்ன ஆகும்? ஹே, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்ம மேட்ச்ல வின் பண்ண சந்தோஷம் தானே. தக்காதா, நீ ஒரு நல்ல ஃபாஸ்ட் ரன்னர் தானே. நீ ஜெயிக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. ஆனா நான் போட்டியில வின் பண்ணா உன்னோட பவர் உண்மை இல்லைன்ற மாதிரி ஆயிடுமே நிஷிமுரா. அது எல்லாமே அவங்க உருவாக்கின ஒரு கட்டுக்கதை தான். தயவு செஞ்சு இனிமே நீ என்ன பத்தி கவலைப்படாத தக்காதா. சரி, ஓகே. அப்படின்னா வின் பண்ணுவேன். ஃபீல்ட் டேவ தைரியமா என்ன நம்பி விடு. ஓகே. உனக்கு ஒண்ணு தெரியுமா? 50 மீட்டர்ஸ்ல ஸ்கூல்லயே பெஸ்ட் டைமிங் ரன்னிங் கொண்டவன் நான் தான். ஹே, உண்மையே பிரமாதம். அன்னைக்கு எங்க டீச்சர் சொன்னாரு. அப்ப உன்னுடைய பெஸ்ட் கொடு. என்னுடைய சார்பா நீ இத பண்ண. ஆ, உன்னோட சார்பாவா? நான் ரொம்பவே ஸ்லோவா ஓடுவேன். நம்ம கிளாஸ்க்கு என்னால எந்த யூஸுமே கிடையாது. ஹேய் ஆ, நிஷிமுரா, நீ இதோடைய டாப்புக்கு எப்பயாவது ஏறி இருக்கியா? ஆ, இல்ல, ஏறினது இல்ல. ஏறி ட்ரை பண்ணி பாரு. வாய்ப்பே இல்ல. என்னால முடியாது. அதெல்லாம் பிரச்சனை இல்ல. வா, என்னோட கைய பிடிச்சுக்கோ. ஆ, காத்து ரொம்ப பலமா வீசுதே. நீ ரிலாக்ஸ் பண்ணு. நான் தான் உன் கூட இருக்கேன்ல. நீ ஓகே தானே? கால் வைக்க இடம் இருக்காது, பார்த்து பிடிச்சுக்கோ. ஆ, இங்க வியூ ரொம்ப நல்லா இருக்குல்ல? ரொம்ப தூரம் உன்னால பார்க்க முடியும். ரொம்ப அழகா இருக்கு. ஆமா, அங்க பாரு, கடல் தெரியுது. நான் இந்த ஊருக்கு வந்து பல மாசங்களாச்சு. ஆனா எனக்கு இன்னும் நிறைய இடங்கள தெரியல நிஷிமுரா. ஃபீல்ட் டேல மொத்தம் 5 கலர் இருக்குன்ற மாதிரி. ஹீரோஸோட ஸ்குவாட் மாதிரியே. சரியா சொன்ன. இதுக்கப்புறம் கண்டிப்பா நீ நிறைய விஷயங்களை பத்தி தெரிஞ்சுப்ப. ஆனா நிஷிமுரா, ஒண்ணு தெரியுமா? அது எல்லாத்தையும் நான் உன் கூட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஆ, தனியா இருக்கிறத விட நான் உன் கூட இருந்து என்னோட பெஸ்ட கண்டிப்பா கொடுப்பேன். ஹேய், 2 பேரும் மேல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? டைம் ஆகுது, வாங்க வீட்டுக்கு போலாம்.
அவங்க 2 பேரும் இப்போ இளமை பருவத்துல இருக்காங்க. எனது இளமை பருவமா? என்னுடைய இடத்துல அவன் தனியா இருக்கிறத விட நானும் தக்காதா கூட தான் இருக்க விரும்புறேன். தக்காதா, ஆ, நான் கூட நிஷிமுரா. தக்காதா. தக்காதா, பலமா ஏதோ சத்தம் கேட்டுச்சேப்பா. நீ ஓகே தானே? நான் போய் டீச்சரை கூட்டிட்டு வரேன். சீக்கிரம் போ. என்னோட இடத்த கொடுக்கறதுக்கு பதிலா எனக்கும் உன் கூட சேர்ந்து நிஷிமுரா அக்கானே, ஹலோமா, நான் தான் டாயோடைய அம்மா. எப்படி இருக்கம்மா? நான் தான் இவளோட அப்பா. உங்களுக்கு இவளால ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டிருந்தா சாரி. ஆமா, அவனுடைய கை எப்படி இருக்கு? அப்படியே 2 துண்டா உடைஞ்சிருச்சு. குச்சி உடையிற மாதிரி. ஆனா நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் எல்லாத்தையும் பேசிட்டு அவங்க பாத்துப்பாங்க. தயவு செஞ்சு எங்களை இதுக்காக மன்னிச்சிருங்க. இல்ல இல்ல, அந்த மாதிரி ஹைட்ல ஏறி விளையாடினது என் பையனுடைய தப்பு தான். நல்ல வேலை அக்கானுக்கு மோசமான அடி எதுவும் படல. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான். ஆனா என்ன காப்பாத்த போய் தான் தக்காதாவுக்கு இப்படி ஆச்சு. இது என்னுடைய தப்பு தான். நான் மட்டும் அவன் கூட அது மேல ஏறாம இருந்திருந்தா தக்காதா இந்த ஃபீல்ட் டேவை நினைச்சு ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தோம். நான் பண்ணது எப்பவுமே என்னால சரி பண்ணவே முடியாது. என்ன மன்னிச்சிடுங்க. அக்கானே, பிரமாதம். நீ இந்த மாதிரி மன்னிப்பு கேட்கறத பாக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. தாயும் சார்பா அழுதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஒன்னு தெரியுமா அக்கானே, சின்ன வயசுல நீ பண்ண தவறுகளை சரி பண்றதுக்கு பிற்காலத்துல உனக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த மாதிரி எலும்பு உடைச்சது சின்ன தப்பு நான் சொல்றீங்க. ஒன்னு தெரியுமா, சின்ன பசங்களுக்கு எலும்பு இந்த மாதிரி உடைஞ்சா அது சீக்கிரமா கூடிடும். தாயக்கும் அதான் நடந்திருக்கு. எலும்பு சீக்கிரமாவே கூடிடும். வளர்ந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கையை திரும்பி பார்த்தா இந்த விஷயத்துக்கெல்லாம் அழுதமான நீயே சிரிப்ப. வளர்ந்ததுக்கு அப்புறமா தாயும் இங்க இருந்தா என்ன தெரியுமா சொல்லிருப்பான்? நிஷிமுரா நல்ல வேளை உனக்கு ஒண்ணும் ஆகலையே அப்படின்னு தான் சொல்லிருப்பான். எனக்கு நல்லாவே தெரியும். அப்படியே சொல்லுவா? ஹே, நான் சீரியஸா தான் சொல்றேன். என்னோட பையனுக்கு ஒண்ணு உண்மையிலேயே ரொம்ப பிடிக்கும் அக்கானே. நாங்க இங்க வந்ததுல இருந்தே அவன் வீட்ல உன்னை பத்தியே பேசிட்டு இருப்பான். அவனுடைய இந்த சூப்பரான ஃப்ரெண்ட பத்தி. உன் கூட இருக்கும்போது எல்லாமே ரொம்ப ஃபன்னா இருக்குன்னு அவன் சொல்லுவான். அதனாலதான் சொல்றேன், நீ ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. அவன் உன்னை விருப்பப்பட்டு தான் காப்பாத்திருக்கான், ஓகேவா? இவ்ளோ நாள் நீ என் பையன் டையோ கூட விளையாடினதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி எப்பவும் என் பையன் கூட ஃப்ரெண்ட் ஆறு. Thank you so much. என்ன மன்னிச்சிருங்க, நான் உங்களுடைய பொண்ணுக்கு அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்கேன். இல்ல அதெல்லாம் பிரச்சனை இல்ல. தக்காதா எப்படி இந்த அளவுக்கு ஆனஸ்டா இருக்கான்னு உங்களை பார்க்கும்போது தான் தெரிய வருது. டையும் சரி நானும் சரி 2 பேரும் இப்படிதான் எப்பவுமே சிம்பிளாவே இருப்போம்.
எனக்கு தெரிஞ்ச நாளைக்கு கண்டிப்பா டாயோ ஸ்கூலுக்கு வந்துருவான். ம்? தக்காதா ஒருவேளை நாளைக்கு ரொம்ப லோவா ஃபீல் பண்ணானா நான் அவனை கண்டிப்பா சேர் அப் பண்ணுவேன். அக்கா நீ ஓகே தானே? நான் நல்லா தான் இருக்கேன். தக்காதாவை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. நிஷிமுரா நிஷிமுரா என்னோட கைய கொஞ்சம் பாரு. டார்க் டிராகனை உள்ள வச்சு சீல் பண்ண மாதிரியே இருக்குல்ல? சூப்பரா இருக்கு. எனக்கும் அதான் தோணுச்சு. என்ன இவ்வளவு சந்தோஷமா இருக்கா? உனக்கு சரியாயிடுமா? அதெல்லாம் கண்டிப்பா சரியாயிடும். ஆனா இந்த டார்க் டிராகனை கைக்குள்ளேயே வச்சு சுத்துறதுக்கு தான் கொஞ்சம் கடுப்பா இருக்கு நிஷிமுரா. நான் ஃபீல்ட் டேவை பத்தி உன்கிட்ட கேட்டேன். உன்னால பார்ட்டிசிபேட் பண்ண முடியாதுல்ல? அதை நினைச்சு கவலைப்பட எந்த அர்த்தமும் இல்ல. அடுத்த வருஷமும் ஃபீல்ட் டே கண்டிப்பா இருக்கும்ல. அது மட்டும் இல்லாம என்னோட கை ரொம்ப கிளியரா உடைஞ்சிருக்காமா. அதனால ஃபீல்ட் டேக்கு முன்னாடியே இது சரியாயிடும் சொன்னாங்க. நிஜமாவா? நான் இந்த மாதிரி மாறு வேஷம் போடணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன் தெரியுமா? இது ரொம்ப கூலா இருக்கு. ஆனா நான் நினைச்சதை விட கொஞ்சம் வெயிட்டா இருக்கு. இப்பதான் நிம்மதியா இருக்கு. ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. எனக்கும் தான். நல்ல வேலை நிஷிமுரா, உனக்கு எந்த அடியுமே படல. அவங்க அம்மா சொன்ன மாதிரியே அப்படியே சொல்றான். நீ எதுக்காக சிரிக்கிற?